காலச்சக்கரம்
அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளால் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரி வி செல்வநாதன் அவர்களின் சீரிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை உன்னுடல். இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டியின் உதவியாளர் ரோட்டேரியன் ரவி அவர்களுக்கும், தலைவர் ரோட்டேரியன் குணபாலன் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டேரியன் ராஜ்குமார் அவர்களுக்கும் மற்றும் நம்முடன் இன்று இணைந்து பணியாற்ற காத்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் திருவாரூர் சங்கத்தின் உதவியாளர் ரோட்டேரியன் ஜானி ஜான்சன் அவர்களுக்கும், தலைவர் ரோட்டேரியன் பிரபாகரன் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டேரியன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து சங்க உறுப்பினர்களுக்கும் இன்று சிறப்பானதொரு ஆசனங்களை வழங்க காத்துக் கொண்டிருக்கும் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கும் சிவகாசி மாரன்ஜி அவர்களுக்கும், திட்ட தலைவர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும், இணைப்பிலே உள்ள அனைத்து நல் உலங்களுக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் திருவாரூர் சங்கத்தின் பொருளாளர் மணிகண்டன் அவர்கள். தேங்க்யூ சார். எங்கும் நிறைந்த எங்கள் நிறைவா, எல்லையில்லா பொருளே, இன்பத்தின் ஊற்றே, அன்பின் வடிவே, அருளின் ஒளியே, எங்கள் எண்ணம் சொல் செயல் யாவற்றிலும் தூய்மை நிலைவர வேண்டுகிறோம். உலகில் நட்புறவும் நல்லுறவும் அன்பும் அறனும் அமைதியும் தலைத்திட நின்னருள் வேண்டி நிற்கிறோம். யாதும் ஊரே யாவரும் கீழே என்பதை உணர்ந்து மக்கள் தொண்டிலை நாளும் ஈடுபட எங்களுக்கு வலிமை தருவாயா. எல்லோருக்கும் எல்லா வளமும் பெற்று இனிதே வாழ்ந்திட இறையே அருள் புரிவாய். தேங்க்யூ சார். நன்றி சார். அடுத்ததாக இறை வேண்டுதல் அளிக்க வருகிறார் ஆசான் கண்ணப்பன் ஐயா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லையற்ற பரம்பொருளே, இக்கல்வியின் மூலம் உடலும் உள்ளமும் நலமடைய அருள் புரிவாயாக. ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் துவளாய் இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவையாவும் பெற்று இயற்கையோடு இறையுணர்வோடு இணைந்து வாழ்வோம். நம் மனம் சாந்தமானது, இரக்க குணமுடையது, நல் எண்ணங்களில் செயல்களில் ஈடுபட அருள் புரிவாயாக. வாழ்க வளமுடன், நலம் பெருக்க, வளம் பெருக்க. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக ஆசன பயிற்சி. நீண்ட காற்றுள் இழுத்து மெல்ல வெளியேற்றுகிறோம். அதை விட ஒரு ஆழமான மூச்சு. அடுத்த நிலையில் உருளாசனா. நீண்ட மூச்சு ஆழமாக இழுத்து மெல்ல வெளியேற்றுகிறோம். அடுத்ததாக இரு கால்களை பிடித்து
வலது இடதாக ஒரு ஆழ்ந்து நிதானமான நீண்ட மூச்சு. இடுப்பு தரையில் உள்ளது, கால்கள் மட்டும் மேலே உயரட்டும். அப்படியே ஒரு 10 வினாடிகள். ஓய்வு, ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடுத்து முதுகுத்தண்டை சீராக்கும் பயிற்சி. இந்த வலது கால் இடப்புறமாக, தலை மட்டும் வலது பக்கம் திரும்புகிறது. அப்படியே 10 வினாடிகள். 1 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு, ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடுத்த கால். தலை எதிர் திசையில் வந்துட்டோம். 1 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு. ஆழ்ந்த மூச்சு. அடுத்து இந்த ஒரு பக்கம் மட்டும் கால் வலிக்கிறத சரி பண்ணக்கூடிய நிலை, சியாட்டிக்கா என்று சொல்லக்கூடிய தொந்தரவை சரி செய்யக்கூடிய பயிற்சி முறை. ஓய்வு. இடது கால் எடுத்து வலது கால் தொடை மீது வைத்து வலது காலை மடித்து அப்படியே பிடிச்சுக்கிறோம். ஆழ்ந்து நிதானமான நீண்ட மூச்சு. அடிவயிற்று பகுதி நிறையும் அளவுக்கு ஆழ்ந்து, வயிற்று பகுதி நிறையும் அளவுக்கு உள்ளெடுத்து மெல்ல மெதுவாக வெளியேற்றுகிறோம். புஜங்காசனா. ஓய்வு.
வில்லாசனம், ஆழ்ந்த நிதானமான நீண்ட மூச்சு, மாற்றாசனமாக முயலாசனம், உடலை நேராக வைத்து ஆழ்ந்த நிதானமான நீண்ட மூச்சு, தோள்பட்டைக்கான பயிற்சி. இரு கைகளையும் தோள்பட்டையில் வைத்து கை உயரும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். 1 2 1 2 1 2 1 2 1 2 ஓய்வு. கைகளை பக்கவாட்டில் வைத்து கை உயரும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 ஓய்வு. நன்றாக காற்றை இழுத்து இரு காதுகளை மடைத்து மகர ஊசை. கைகள் உயரும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். நீண்ட காற்று இழுத்து மெல்ல வெளியேற்றுகிறோம். அதை விட ஒரு ஆழமான மூச்சு. ஆழ்ந்து உள்ளிழுத்து மெல்ல மெதுவாக காற்றை வெளிவிட்டவாறு கைகள் கீழ் நோக்கி வருகிறது.
கைகள் விரிக்கும் பொழுது காற்று உள்ளே செல்கிறது. கைகள் சேரும் பொழுது காற்று வெளியேறட்டும். உள்ளிழுத்து வெளியேற்றுகிறோம். இடது கையில் சின்முத்திரை, வலது கையில் பிரணவ முத்திரை. வலது நாசி அடைத்து இடதில் உள்ளிழுத்து வலதில் வெளியேற்றி, வலதில் உள்ளிழுத்து இடதில் வெளியேற்றுகிறோம். இதுபோல் 7 சுற்று. உடலும் தலையும் நேர்கோட்டில் வைத்து ஆழ்ந்து நிதானமான நீண்ட மூச்சு. வாழ்க வளமுடன், நலம் பெருக்க, வளம் பெருக்க. நன்றி நன்றி ஐயா. சிறப்பான கண்ணப்பன் ஐயாவுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக இன்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நமக்கு வாழும் நம் உடலுக்கு உயிருள்ள உணவு என்னென்ன, நாம் இன்று
எவ்வளவு உணவுகள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம். என்ன உணவுகள் நம்ம உடலுக்கு தேவையான உணவுகள், என்ன உணவுகளுக்கு தேவையானது, தேவையில்லாதது என்பதை அற்புதமாகவும் நமக்கு விளக்க வருகிறார்கள். 200வது நாளில் ஒரு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நமக்கு ஒரு சிற்றுரையை ஆற்றி சிறப்பான ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். கிட்டத்தட்ட அவர்களை நமது காலைச்சக்கரம் நிகழ்வு ஆரம்பித்ததிலிருந்து அவர்களை நாம் தொடர்பு கொண்டு வந்தோம். ஆனால் அவர்கள் வேலை பளு காரணமாக பல்வேறு தொடர் வேலைகளாலும் கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. இன்று அவர்கள் 200 நாட்களை எட்டிய பிறகு காலச்சக்கரம் நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பிக்க அன்போடு வந்திருக்கிறார்கள். அவர்களை இத்தருணத்திலே வருக வருக என்று வரவேற்று இந்த காலச்சக்கரம் நிகழ்வில் அருமையான உணவை பற்றி உரையாற்ற மாரன்ஜி அவர்களை அழைக்கிறேன். வணக்கம். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க நலமுடன். உயிருள்ள உணவுக்கு உயிருள்ள உணவு தேவைப்படுகிறது. சிறிது நேரத்திற்கு முன்னதாக தம்பி வெள்ளக்கோயிலார் அவர்கள் இந்த உயிருள்ள உணவுக்கு தேவையான உயிருள்ள உணவை குறித்தான அற்புதமான வகுப்பை எடுத்து தந்தார்கள். அவர்களுக்கு நன்றி. இந்த காலகட்டத்தில் காலை பொழுதில் அற்புதமான முதல் உணவு என்று நாம் கருத வேண்டியது காற்று. பஞ்சபூத சக்தியில் முதன்மையான உணவு காற்று. நிலம், நீர், நெருப்பு, ஆகாயம், காற்று. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த இடத்தில் ஒரு பிரபஞ்ச சக்தி வெளி இடத்தில் இருக்கின்ற நாம் காற்றை அற்புதமாக சாப்பிட்டு முடித்திருக்கிறோம். ஒரு மனிதன் நோய்வாய்ப்படும் போது இந்த காற்றுங்கிற மகா சக்தி மட்டுமே தேவைப்படுகிறது. அந்த காலகட்டத்தில் கோயில் திருவிழாக்கள் மலைப்பகுதியிலும் மற்ற இடங்களில் நடந்து கொண்டிருக்கும் போது பிரபஞ்ச சக்தியின் ஆகாய சக்தி அவர்கள் அற்புதமாக பெறுகிறார்கள். கூடவே படியேறி சென்ற போதும் ஆழ்ந்த மூச்சு பயிற்சி அங்கு இயல்பாக நடக்கிறது. யோகாசனத்தில் நமக்கு தரப்பட்ட மூச்சு பயிற்சி, அதன் மூலம் கிடைக்கின்ற ஆக்சிஜன், இன்ஹேலிங், எக்ஸ்ஹேலிங், பிரீத்திங், பிரீத் அவுட், பிரீத்திங், ஆக்சிஜனை முழுமையாக ஏற்றுக்கொள்வது. 40% மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஆக்சிஜனை 40, 50, 60, 70 வரைக்கும் டேக்கிங் மோர் குவான்டிட்டி ஆஃப் ஆக்சிஜன். இதுதான் பிராணாயாமம். பிராணன் என்றால் உயிர், ஏமம் என்றால் இயக்குதல். உயிரை இயக்கின்ற ஒரு அற்புதமான கலை பிராணாயாமம். அந்த பிராணாயாம பயிற்சியின் மூலம் முதல் உணவாக இன்று காலை பொழுதில் ஆழ்ந்த உணவாக, அற்புதமான உணவாக, இந்த பிரபஞ்சத்தில் நமக்கு கிடைக்கின்ற முதல் உணவாகிய காற்று. உங்களையும் என்னையும் இணைத்ததும் அந்த காற்று தான். அந்த காற்றை கணக்கிடும் கணக்கறிவாளருக்கு கூற்றுவனை குறிக்கும் குறி அதுவே யாம். கூற்றுவனை எமன், எவனே வந்து பார்த்து சொல்லக்கூடிய சக்தி அந்த காற்றை அளந்து அளந்து உள்ளுக்குள் செலுத்தும் ஒரு கலை. நாடி சுத்து பிராணாயாமத்தின் மூலம் அந்த காற்று அதிகப்படியான நேரம் உள்ளே தங்குவதால், தங்குகின்ற முயற்சிகளால் ஈடுபடுவதால் அந்த ஆக்சிஜன் ரத்தத்தில் கலந்து மூளை சுறுசுறுப்பாகிறது, ரத்தம் சுத்தமாகிறது. இது அந்த பிராணசக்தி என்ற முதல் இயற்கை உணவு மூலம் நமக்கு கிடைத்த ஒரு அற்புதமான நிகழ்வு. சற்று நேரத்தில் முன்னும் நாம் அதைத்தான் பெற்றுக் கொண்டு வந்தோம் தம்பி கலப்படாத முடிவையில். இன்றைய காலகட்டத்தில் உடலுக்கு தேவையான உணவு முறைகள் என்ன என்ன என்பதை மிகவும் அற்புதமாக விளக்குகிறார்கள் என்று கூறியிருக்கார்கள். அற்புதமான விஷயம் இல்லை. இயல்பாக நமக்கு கிடைக்கக்கூடிய முதல் உணவு காற்று.
இரண்டாவது உணவு என்று நான் வரையறுத்தால் எல்லாருக்கும் இருக்க பெரிய பிரச்சனை இந்த காலகட்டத்திலும் கிட்னி ஸ்டோன், கல்லடப்பு போன்ற சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனை. அங்கே எது தேவைப்படுகின்றால் நீர் சக்தியின் குறைபாடு. நீர் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு போது ஆங்கிலத்தில் டீஹைட்ரேஷன், நீர் சத்து குறைபாடு என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்போ முதலில் நாம் கிடைத்த காற்று உணவை எடுத்துக்கொண்டோம், நீர் உணவை எப்படி பெறுகின்றோம்? சித்தர்கள் மலை வாசஸ்தலங்களில், காடுகளில், குகைகளில் வசிக்கின்ற போது காற்றில் உள்ள நீரை உள்வாங்கி அதிக காலம் இருந்திருக்கிறார்கள். இந்த ஹரிவரியான லைஃப்ல அந்த காற்றின் ஈரச்சத்தை நாம் ஏற்றுக்கொள்வது எப்படி என்பது இன்னும் விளங்கவில்லை. அதே நேரத்தில் நீர் சத்து யாராலும் தவிர்க்க முடியாத ஒன்று. அது நீரை எப்படி உணவாக எடுத்துக்கொள்வது என்றால், நம்முடைய பாரம்பரிய இயற்கை மருத்துவத்தில் சொல்லப்பட்ட முக்கியமான சோதனை, நீரை சாப்பிடு, தண்ணீரை குடி. நீரை சாப்பிடுவது என்றால் துவைத்து உமிழ்நீர் கலந்து உள்ளுக்குள் அனுப்புவது. உணவை குடி என்றால் அந்த உணவை நன்கு மென்று 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 ஒவ்வொரு வெள்ளுதலுக்கும் ஒரு அழுத்தம் கிடைத்து உமிழ்நீர் சுரப்பி ஆக்டிவேஷன் ஆகி, உமிழ்நீர் சுரப்பி என்ற அதிகப்படியான உமிழ்நீர் சலைவா ரத்தத்தில் கலக்கும் போது சர்க்கரை சத்து மட்டுப்படுகிறது. இன்றைய காலகட்டத்தில் நம்மளுடைய பலருக்கு ஏற்படுகிற பெரிய பிரச்சனை என்று சொல்லப்படுவது, பிரச்சனையிலே நமக்கு தெரியாது, சொல்லப்படுவது டயபெட்டிக்ஸ். டயபெட்டிக்ஸ் நீரிழிவு பிரச்சனை உள்ளவர்கள் உடனடியாக கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் விஷயம், from today onwards, காலச்சக்கரம் நடத்திய 200 நிகழ்வுக்கு பின்னதாவது எந்த உணவையும் ரசித்து ருசித்து சாப்பிடுறார். முதலில் உணவை கண்டதும் சக்ரிஃபிகேஷன், உமிழ்நீர் சுரப்பி ஊறும். அதன் மூலமாக அந்த உணவை ஜீரண மண்டலத்துக்கு அனுப்பக்கூடிய சக்தியை அந்த உணவு பெறுகிறது. எங்கனம் எப்படி ஒரு வெள்ளரிக்காயோ ஒரு கொய்யாவோ தேன்கனி என்று சொல்லக்கூடிய தேங்காய் சில்லையோ தேங்காய் பத்தையோ எடுத்து மென்று மென்று அழுத்தம் கொடுக்கும்போது நம்மை அறியாமல் தலைவா அதனோட இணைந்து உள்ளுக்கு செல்கின்றது. சிலருக்கு இயல்பாகவே இன்சுலின் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கலாம். அவர்கள் எனக்கு இன்சுலின் பற்றாக்குறை போட்கானேட்டு ஒரு சப்போர்ட்டிங் தெரப்பியாக இன்சுலின் போட்டுக்கிறேன், இத்தனை யூனிட் அத்தனை யூனிட் அப்படி சொல்லுவாங்க. அவர்கள் இன்று முதலாவது அவர்கள் கொடுக்கப்படுகின்ற கார்போஹைட்ரேட், புரோட்டீன், விட்டமின்ஸ் எந்த உணவாக இருந்தாலும் சலைவா சேராமல் அவர்களுக்கு வாழ்க்கை இல்லை. அந்த சலைவா இணைந்து செல்வ பயணிக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? நொறுங்கத்தினா 100 வயது என்கின்ற சொலவுடைய மனத்தில் கொண்டு இரண்டாவது இயற்கை உணவான நீரை உள்ளுக்குள் அனுப்புதல், அதாவது நிதானமாக உண்ணுதல், ஒரே மனதோடு உண்ணுதல். ரமண மகரிஷி ஐயா நம் காலத்தில் வாழ்ந்த மகான் தியானத்தை அற்புதமாக ஒரே வரியில் சொல்வார், உணவு உண்ணுதலே தியானம். உணவு உண்ணுதலே தியானம் என்று வருகின்ற போது நாம் உணவு உண்ணுதல் என்ற செயல்பாட்டின் மூலமாக உணவை ரசித்து ருசித்து மனம் அதில் ஈடுபடுகிறது. மனம் அதில் ஈடுபட்டால் என்ன அர்த்தம்? மனம் ஒரு செயல்பாட்டில் ஈடுபடுகின்ற போது உடல், மனம், ஆன்மா 3 ஒன்றிணைக்கிறது. இந்த ஆன்மா புத்துயிர்வு பெறுகிறது. இப்ப எனக்கு முன்னே ஒரு 100 கிலோ அல்வா இருக்கின்றது. இங்க 100 கிலோ ஒரு 1 கிலோ கேஸ் செய்கிறது. அல்வாவை பார்த்த பின் நம்மை அறியாமல் நீர் சுரப்பதை உணர முடிகிறது. நீர் ஏன் சுரக்கிறது? வாயில் எச்சில் ஏன் ஊறுகிறது?
இறைவனுடைய சிருஷ்டிப்பின் ரகசியம் அதுவே. ஒரு பொருளை பார்த்தபின் அதற்கு உண்டான டைஜஸ்டிவ் என்சைம் இயல்பாகவே சுரக்க வைக்கிற சக்தி இந்த மனதிற்கு இருக்கிறது. மனம் எப்போது சரியாக வேலை செய்கிறது? இன்வால்மெண்ட், டெடிகேஷன். ஒரு திருஷ்டி வீட்டுக்கு செல்கிறோம், அங்கு ஏதாவது ஒன்றை தருகிறார்கள், சாப்பிடுங்கள் சொல்வாங்க. மனம் அதிலே லயப்பதில்லை. ஏதாவது ஒன்று கடமைக்கு செய்துட்டு ஓடி வந்து விடுவோம். மனிதனுடைய இயல்பான சுவாபம் அது. அதே நேரத்தில் கல்யாண காரியங்களிலோ, அதை விட முக்கியமாக நம்ம வீடுகளிலோ பாசத்துக்குரிய உணவை கொடுக்கின்ற போது அதை பார்த்துவுடன், அது ஊறுகாய் என்றாலும் எச்சில் ஊறுகிறது, இனிப்பு சுவை என்றாலும் எச்சில் ஊறுகிறது, காரச்சுவை அனுபவித்த பின் கண்களில் நீர் ஊறுகிறது. இவ்வளவும் எப்படி நடக்கின்றது? இறைவனுடைய அற்புதமான சிருஷ்டிப்பான இந்த உடல் சக்திக்கு சில இயல்பான உணர்வுகளை இறைவன் ஏற்படுத்தியிருக்கிறார். ஒரு வயது வந்த பையன் வயது வந்த மங்கையை பார்க்கும் போது உடலிலே ஏற்பட்ட ஹார்மோனிக் இம்பேலன்ஸ் அவர்களுடைய வார்த்தைகளை சொல்லிக் கொள்வார்கள். ஜொல்லு விடாது என்று. ஜொல்லு என்பது கூட உடலில் ஏற்படுகின்ற அற்புதமான மெட்டாபாலிசம். ஆக இந்த நேரத்தில் இயற்கை உணவை ஒன்றான தண்ணீர் சக்தியை குறைவில்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். தண்ணீர் சக்தி முழுமையாக இருக்கும் பட்சத்திலே உமிழ்நீர் சுரப்பில் வேலை செய்கிறது. உடலில் உஷ்ணம் தணிக்கப்படுகிறது. உடலுக்கு எல்லா பக்கத்திலையும் இரத்தத்தை கொண்டு செல்லப்படுகின்ற அந்த இயல்பான சக்தி ஒழுங்காக நடைபெற வேண்டும் என்றால், சரிவர நடைபெறும் என்றால் உடலில் நீர் சத்து குறையாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். இப்ப எனக்கு முன்னால் இங்கு நீர் இருக்கிறது. நீரை சுவைத்து உண்ணும்போது 20% உமிழ்நீர் அதில் கலந்து விடுகிறது. கடகாடு ரேடியேட்டர் ஊற்றுவது போல் ஊற்றினார். அந்த காலத்தில் மோட்டார் ரேடியேட்டர் சொல்வார். உள்ளே நேரடியாக சென்றுவிட்டது, அந்த முழு பலன் கிடைப்பதில்லை. அதனால்தான் சொல்லப்பட்டது, நொறுங்கத்தினால் 100 வயசு. உணவு உண்ணுதலே ஒரு தியானம். இப்ப தியான உணர்வோடு அந்த உணவை ரசித்து இன்வால்மெண்டோட, முழுமையான அர்ப்பணிப்பு உணர்வோட, ஒரு பிரசாதம் கையில் கிடைத்தால் எங்கனமாக நாம் ஆத்மார்த்தமாக உணர்ந்து கொள்கின்றோமோ அது மட்டுமே நமக்கு முழு பலன் கிடைக்கும். சாக்லேட் எடுத்துட்டு வாயில போடுற போல அதை போடக்கூடாது, போடவும் முடியாது, போடுவதும் நியாயமல்ல. அதே மாதிரிதான் நமக்கு படைக்கப்பட்ட இறைவனால் உருவாக்கப்பட்ட விவசாய உற்பத்தியை செய்து பாசமுள்ள மனைவி அதை ப்ராசஸிங் செய்து சூரிய பெருமனால் செய்யப்பட்ட அந்த இயற்கை உணவு இந்த உலகுக்கு சூப்பராக மேட்ச் ஆகிறது. இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம், பாசமுள்ள மனைவி கொடுப்பது சரியான உணவா, சூரிய பகவான் கொடுப்பது சரியான உணவா? இயற்கை உணவு சூட்சமும் அதுதான் இருக்கிறது. பாசமுள்ள மனைவி வடை பாயாசமோ வாழைக்காய் பஜ்ஜியோ நமக்கு கொடுத்தால் இந்த சுவை நரம்புகளுக்கு ரொம்ப பிடித்தமாக ரசித்து சாப்பிட வைக்கிறது. நன்றாக கவனிக்க வேண்டும். சுவை நரம்புகளை தூண்டக்கூடிய சில ப்ராசஸிங் உடலுக்கு தீரான ஒரு கெமிக்கலைஸ்டு கான்செப்ட். நல்லெண்ணெய் நமக்கு நல்லதுதான், அதை கொதிக்க வைக்கும் போது அந்த சிஸ்டம் மாறிவிடுகிறது. அப்போ நல்லெண்ணெயை கொதிக்காமல் வைத்து பஜ்ஜி செய்ய முடியுமா? வாய்ப்பில்லை. அதே நேரத்தில் அந்த வாழைக்காய் பஜ்ஜிக்கு பதிலாக ஒரு வாழைப்பழத்தை எடுத்துக்கொண்டு நன்கு கழுவி, இப்போதெல்லாம் ஆர்கானிக் கிடைப்பது அரிது என்பதனால் பூச்சி மருந்து அளிக்கப்பட்ட உணவுதான், பூச்சிக்கொல்லி விஷம் அளிக்கப்பட்ட உணவுதான் நமக்கு படையலாக கிடைத்துக் கொண்டிருப்பதனால் எந்த உணவாக இருந்தாலும் அது மேற்பகுதியில் இருக்கின்ற ரசாயன கழிவுகளை நீக்குவதற்கு
உப்பு, மஞ்சள், சுடுதண்ணீர். உப்பு, மஞ்சள், சுடுதண்ணீர் வைத்து இந்த பழங்களை நன்றாக கழுவிவிட்டு தோலுடன் சாப்பிட வேண்டும். காலச்சக்கரத்தில் உங்கள் அனைவருக்கும் வைக்கின்ற ஒரு முக்கியமான செய்தி, தோலுடன் சாப்பிடும் கலை. வாழைப்பழமாக இருக்கட்டும், கொய்யா பழமாக இருக்கட்டும், திராட்சை பழமாக இருக்கட்டும், வெள்ளரிக்காய் சப்போட்டாவாக இருக்கட்டும், தோலுடன் சாப்பிடும்போது சூரிய பகவான் சமைத்த அந்த வைட்டமின் டி நமக்கு அப்படியே கிடைக்கிறது. இதன் மூலம் நம் ஆரோக்கியம் கூறுகிறது. இந்த உயிருள்ள உடலுக்கு நம்மை வாழ வைக்கும் உணவுகள் என்னென்ன என்று எடுத்துக்கொண்டால், முதற்கண் பழங்களே. Man is a fruitarian first. மனிதன் பழ உணவுக்கு படைக்கப்பட்டவன். ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவனுக்கு கிடைக்க வேண்டிய பழ உணவு காடுகளிலே கிடைக்காமல் காடு தீப்பெட்டி எரிந்து போனபின் ஏதோ ஒரு காலகட்டத்தில் தீப்பெட்டி எரிந்ததினால் அவனுக்கு இயற்கையான உணவு கிடைக்காமல் போய்விடுகிறது. பூகோளவியலாளர் சொல்லப்பட்ட செய்தி இங்கே பதிவு செய்கிறேன். அந்த நேரத்தில் மலைப்பகுதியிலே அந்த நெருப்பினால் ஏற்பட்ட பாதிப்பு பல உயிர்கள் மடித்து கிடக்கிறது. மானாக இருக்கட்டும், ஆடாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று. அந்த காலகட்டத்தில் தான் மனிதன் அசைவ உணவுக்கு மாறுவதாக ஒரு செய்தி உண்டு. அப்போ இயல்பான இந்த உடலுக்கு இயல்பாக ஜீரண சக்தி, அசிமுலேஷன் அண்ட் எலிமினேஷன். ஒரு வாழைக்காய் பஜ்ஜி சாப்பிட்டால் சற்று நெஞ்சு கழிக்கிறது. போனஸாக அப்பாடா ஒரு கிளாஸ் தண்ணி குடித்த பிறகுதான் இது கட்ட போட்டது இறங்கின மாதிரி இருக்குங்கிற ஃபீல் உடலை சரியாக உணர்ந்து பொழுதுதான் அது நமக்கு தெரிகிறது. ஆனால் அதுபடியாக செல்போனை பார்த்து கொண்டோ, சீரியலை பார்த்து கொண்டோ, நண்பர்களுடன் ரொம்ப இன்ட்ரெஸ்டா பேசிக்கொண்டோ இந்த மாதிரி உணவை உள்ளே தள்ளும்போது நன்றாக கவனிக்கவும். உணவை மென்று சாப்பிடும் கலை உன்னத கலை. அதுதான் இயற்கை நமக்கு கொடுத்த வரப்பிரசாதம். அதை விட்டு பேச்சு சுவராசியத்தில் டிவியில நடக்கிற கதாபாத்திரங்களில் இன்வால்மெண்ட் ஆகிவிடுவது. முக்கியமான நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் தான் செல்போனில் மெசேஜ் அனுப்புவது, பேசுவது என்று உங்களுடைய மனோசக்தியை விரயமாக்கி உணவை உண்ணும்போது இந்த உடல் உமிழ்நீரை சுரக்க மறுத்து விடுகிறது, இல்லை என்றால் மறந்து விடுகிறது. சரியா சொல்லப்போனால் 100% சுரக்க வேண்டிய சலைவா 10% மட்டுமே சுரக்கிறது. இங்கேதான் ஆபத்து உருவாகிறது. எப்படி? உமிழ்நீர் இணைந்து உள்ளே அனுப்பப்பட்ட உணவு புனிதமான உணவு. உமிழ்நீர் இல்லாமல் ஹரிபரியாக டெலிகேஷன் இல்லாமல் சாப்பிடப்பட்ட அரைகரை உணவு உள் சென்று அதிகப்படியான இன்சுலினை கன்சூம் செய்து விடுகிறது. இன்சுலினை கம்மியாக தான் சுரக்கிறது. வாங்கி வந்த வரம் நோய் குறைபாடு என்று வைத்துக் கொள்வோம். இந்த நேரத்தில் சரியாக மெல்லாமல் ஹரிபரியாக வேக வேகமாக உண்ணுவதன் மூலம் இந்த உடலுக்கு நாம் சூனியம் வைக்கிறோம், துரோகம் செய்கிறோம். அதிகப்படியான இன்சுலின் ஈர்க்கப்பட்டு ஷார்டேஜ் ஆஃப் இன்சுலின். ஷார்டேஜ் ஆஃப் இன்சுலின் இதுதான் நம்மளோட பெரிய பிரச்சனை. இன்சுலின் குறைபாடு என்பது இயல்பாக இருக்கின்றது. ஆனால் வேக வேகமாக சாப்பிடுபவர்களுக்கு உள்ளே அதிகப்படியான இன்சுலினை எடுத்துக்கொள்கிறது. இன்சுலின் பற்றாக்குறை ஏற்படுகிறது. ஆனால் நன்கு மென்று சுவைத்து சாப்பிடக்கூடிய உணவுக்கு அதிகப்படியான இன்சுலின் தேவையில்லை. இன்னும் சரியாக சொல்ல போனால் தலைவா இஸ் த செகண்டரி சான்ஸ் ஆஃப் இன்சுலின் என்று உணவியலாளர்கள் வர்ணித்திருக்கிறார்கள். தலைவா இஸ் த செகண்டரி சான்ஸ் ஆஃப் இன்சுலின். இன்சுலின் பற்றாக்குறை இருந்தாலும் கூட உணவை மென்று சாப்பிடும் போதுதான் அது அற்புதமாக நடக்கிறது. ஐயா, நீங்கள் சொல்வது சரியாக சாகின்றது. இட்லியை எங்கன மெல்வது, தோசையை எங்கன மெல்வது, மலை பாயசத்தை எப்படி மெல்வது, பொங்கலை எப்படி மெல்வது,
அதுவே பசையாகத்தானா இருக்கிறது, போய் சேர்ந்து விடாதா என்று நீங்கள் கேட்கலாம். அதற்காகத்தான் நாம் தினசரி உண்ணக்கூடிய உணவுகளில் பல உணவுகளை பிரதானமாக எடுத்துக்கொள்ளும் போது, சரியாக சொல்ல போனால் ஒரு ஆப்பிளா இருக்கட்டும், வெள்ளரிக்காயா இருக்கட்டும், கொய்யாவா இருக்கட்டும், நன்கு கடிக்க கடிக்க மென்னு சாப்பிடாமல் உள்ளே செல்ல அனுப்ப முடியாது. வாழைக்காய் பஜ்ஜி சாப்பிட 5 நிமிடம் ஆகும். அந்த வாழைப்பழம் சாப்பிட 2 நிமிடத்தில் 3 நிமிடத்தில் சாப்பிட்டு முடித்து விடலாம். கூடவே அந்த வாழைப்பழத்தை தோலுடன் உண்ணும்போது அந்த தோல் சத்து நமக்கு கிடைக்கிறது. நம்பர் 1. வைட்டமின் டி, சூரிய பகவான் தெளித்த, சூரிய பகவானால் நமக்கு கிடைத்த இயற்கை உணவின் பிரதான குணமாகிய இந்த வைட்டமின் டி சக்தி தோல் பகுதியிலேயே தான் கிடைக்கிறது. ஆனால் அதே வாழைக்காயை வேக வைக்கும் போது நாம் எல்லாரும் படித்த விஷயம்தான். ஒரு பொருளை வேக வைத்தால் வைட்டமின் சி அழிந்து விடுகிறது, வைட்டமின் டி காணாமலே போய்விடுகிறது. அப்போ சத்து குறைவான சமச்சீரற்ற உணவு சாப்பிடுவதன் மூலம் உடலுக்கு தேவையான ஊட்டச்சக்தி குறைந்து விடுகிறது. இது சரியாக சொல்ல போனால் இந்த உயிருக்கு தேவையான இந்த உடலுக்கு தேவையான முக்கியமான சக்தி உயிராற்றல் சக்தி. That is known as vital force. அந்த வைட்டல் ஃபோர்ஸ் சுகமான காற்று சுவாசிப்பதன் மூலம் கிடைக்கிறது. தண்ணீரை குடிப்பதன் மூலம் அல்ல, சாப்பிடுவதன் மூலம், நிதானமாக கொப்பளித்து சுவைத்து சாப்பிடுவதன் மூலம் அதற்கு நமக்கு இயல்பாக கிடைக்கிறது. மூன்றாவதாக, இந்த காலகட்டத்தில் நம்மால் தவிர்க்கவே முடியாம போன சமைத்த உணவு, அதில் நமக்கு கிடைக்கின்ற கொடுமையான உணவு பாலிஷ்டு ரைஸ், ப்ளீச்டு ரைஸ். கொச்சையாக சொல்ல போனால் விளங்காத வெள்ளை பொன்னி அரிசி, விளங்காத பாஸ்மதி அரிசி, அதாவது பாலிஷ் செய்யப்பட்டு அது பீட்ரூட் சக்தி எல்லாமே உருவப்பட்டு இல்லை என்றால் ஒதுக்கப்பட்டு பிரித்தெடுக்கப்பட்ட அந்த டுபாக்கூர் அரிசியை தான் நான் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம். அது இயற்கை உணவு அல்ல, செயற்கை உணவு. இந்த கொடுமையெல்லாம் பார்த்துவிட்டு தான் ஒரு நாடு உங்களுக்கு நாங்கள் செறிவூட்டப்பட்ட அரிசியை தருகிறோம், இந்தியாவில் ரத்த தொகை அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது, ஏன்னா நம்மளோட டே டு டே ஃபுட்ல வந்து பீட்ரூட் இல்லை. அப்ப அரிசியில இத்தனை கிராம் நாங்க கலந்து ஃபோர்ட்டிஃபைட் அரிசி, செறிவூட்டப்பட்ட அரிசியை தருவதாக ஒரு உணவு சார்ந்த தகவல் நம்மளை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ள நாம் எடுக்க வேண்டிய முதல் அம்சம், நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முதல் அம்சம், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நிமிர்ந்து உட்கார்ந்து. இப்படி உட்காரும் போது ஆக்சிஜன் லெவல் குறைகிறது, லங்ஸ் சுருங்கி விடுகிறது. நிமிர்ந்து உட்காரும் போது யூ ஆர் டேக்கிங் மோர் குவான்டிட்டி ஆஃப் ஆக்சிஜன் த்ரூ திஸ் பிராணாயமா, நாடி சுத்தி பிராணாயமா. சற்று கவனமாக ஆழ்ந்து சுவாசிக்கும் போது உங்களோட ஆக்சிஜன் லெவல் கூடுகிறது. முதல் இயற்கை உணவு. எப்பேற்பட்ட தண்ணீராக இருந்தாலும் லபக்கு என்று டார்க் ஸ்டேட்டில் சாப்பிடாமல் பசுமாடு மாதிரி மென்மையாக சுவைத்து சாப்பிடும் பொழுது, உணர்வோடு சாப்பிடும் பொழுது நம்மை அறியாமலே அவருடைய மருத்துவ குணங்கள் அப்படியே நமக்கு கிடைக்கின்றது. கூடவே ஒரு வேல்யூடா நெல்லிக்காய் சாறு கலந்த தண்ணீர், அருகம்புல் சாறு கலந்த தண்ணீர், மாதுளம்பழம் தோலுடன் அரைக்கப்பட்ட சாறு கலந்த தண்ணீர், தேன் லெமன் கலந்த தண்ணீர், 2 ஸ்பூன் தேன், 1 ஸ்பூன் லெமன், 1 லிட்டர் தண்ணீர், அவ்வளவுதான். இவ்விதமாக பாரம்பரியத்தை மகத்துவத்தை உணர்ந்து இந்த உடலுக்கு தேவையான உயிராற்றல் சக்தி நமக்கு தேவைதான் என்பதை மனதாக உணர்ந்து அந்த உயிராற்றல் பெறக்கூடிய கலை எப்படி கிடைக்கிறது, அந்த உயிராற்றலை நாம் எப்படி பெற முடியும்? ஏதோ சவசவமா இருப்பதை காட்டும் அந்த உயிராற்றல் சக்தி உள்ளவர்கள் முகத்திலே ஒரு ஒளி இருப்பதை உணர முடியும். கண்களிலே ஒரு தேஜஸ் இருப்பதை உணர முடியும். சரியாக சொல்ல போனால் அவருக்கு எவ்வளவு வேலை செய்தாலும் அழுப்பு என்பது அவருடைய இருக்கவே இருக்காது. சிரித்த முகமுடன் இருப்பார்கள்.
அந்த நிலைமை நமக்கு ஓரளவுக்காக ஏற்பட வேண்டும் என்றால் இனியாவது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவில் முறையாக இயற்கை உணவுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். முழுமையான இயற்கை உணவு வாழைப்பழம், தேங்காய் தான். கூடவே பேரிச்சம்பழம் வைத்துக் கொள்ளலாம். இறைவனுக்கு உள்ளுக்குள் இருக்கும் இறைவனுக்கு இந்த உடல் என்ற பெருங்கோயிலில் உயிராற்றலால் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் உயிர் சக்தி என்கின்ற இறை சக்திக்கு நாம் மதிப்பு கொடுப்போம் என்றால் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய முதல் உணவு இயற்கை உணவாக இருக்க வேண்டும். சமைத்த உணவு இட்லி வரிசை காத்துக் கொண்டிருக்கிறதே, இந்த நேரத்தில் இயற்கை உணவு எப்படி என்ற ஒரு வழக்கமான கேள்வி எல்லாருக்கும் எதிர்கூடும். சமைத்த உணவை நாம் ஒரு பாவப்பட்ட உணவாக எடுத்துக்கொள்வோம். ஏனென்றால் அது குற்றமுள்ள உணவுதான், வேக வைக்கப்பட்ட உணவுதான். ஒரு இறைவனுக்கு படைக்கும் போதும் புழுங்கல் அரிசி படைக்க முடியாது, பச்சரிசி தான் படைப்பார்கள். அப்படியாக எடுத்துக்கொள்வோம். அப்போ இந்த இயற்கையான உடம்புக்கு இயற்கையான உணவு தான் முன்னுரிமை என்று நாம் எடுத்துக்கொண்டால் அது புனிதமான ஒன்று. அந்த புனிதமான ஒன்றை நாம் முதலில் எடுத்துக்கொண்டு பாவமான உணவை கூட பின்னாடி எடுத்துக்கொள்ளலாம். வழக்கமா எல்லாரும் பாவம் செய்துவிட்டு பரிகாரம் தேடுவார்கள். பாவம் செய்துவிட்டு பரிகாரம் தேடுவார்கள். நம்மை பொறுத்த மட்டில் பரிகாரத்தை முதலில் செய்து விடுவோம். அது என்ன பரிகாரம்? சமைத்த உணவு குற்றம், சமைக்காத உணவு குற்றமில்லாத தெய்வீக உணவு. நம் உடலுக்கு பேராற்றலை, உயிராற்றலை தரக்கூடிய தெய்வீகமான உணவு. ஆகையினால்தான் இந்த காலச்சக்கர நிகழ்ச்சியின் மூலம் முதல் கருத்தாக இந்த வாரம் பதிவு செய்கிறேன். உணவுக்கு முன்னதாக, சமைத்த உணவுக்கு முன்னதாக ஏதாவது பழக்கம். நம் பழக்கம் எப்படி ஆகிவிட்டது என்றால், ராத்திரி புரோட்டாவோ சிக்கனோ கண்டகலதியா சாப்பிட்டு விட்டு இங்கே எனக்கு நெஞ்சை கடிக்கிறது, ஆகையினால் பழம் சாப்பிடுகிறேன். சூடா ஏதாவது சாப்பிட்டாதான் சரியாகணும் அப்படி உடம்புக்கு லஞ்சம் கொடுப்பது, அதனால் சுடுதண்ணி குடிப்பது போல் காஃபி, டீ, சூப் குடித்துக் கொள்வது, இப்படி நாம் பழக்கப்படுத்திக் கொண்டுள்ளோம். இதிலிருந்து நாம் மீள நம் உடம்பு அசிடிட்டி லெவல் இருந்து அமிலத்தன்மையான நிலைமையிலிருந்து நாம் முற்றிலும் விடுபட வேண்டும். உடல் உயிராற்றலோடு எப்போதும் இருக்க வேண்டும் என்றால் 80% காரத்தன்மையான உணவு, தட் இஸ் நோன் அஸ் அல்கலைன் ஃபுட். 20% அசிடிட்டி ஃபுட், அதாவது அமிலத்தன்மையான உணவு. இதுதான் பேலன்ஸ் டயட். நாம் என்ன தவறு செய்கிறோம்? 80% அமில உணவு, 20% மட்டும்தான் இயற்கை உணவு எடுத்துக்கொள்கிறோம். தொண்டு மாற்றி அமைப்போம். எங்கனம் நடைமுறை யதார்த்தத்தோடு பேசுவதுதான் சரியான ஒன்றாக இருக்கும். அனுபவபூர்வமாக நாம் இயற்கை வைத்தியராக இருப்பதனால் வரக்கூடியவர்களுக்கு உணவு மருத்துவம் சார்ந்த விஷயங்களை மட்டும் என்னுடைய குறிப்பேடில் எழுதி தருவது வழக்கம். அந்த வகையில் சாப்பாட்டுக்கு முன்னதாக பழங்கள். 4 இட்லி சாப்பிடுவதற்கு முன்னாக ஒரு வாழைப்பழம், தேங்காய்ச்சல் சாப்பிடலாம். மத்தியானம் 2 மணிக்கு சோறு சாப்பிட்றது நாம் வாங்கி வந்த வரமான மனைவி நமக்கு சமைத்து பாசத்தோடு காத்துக் கொண்டிருப்பார், தவிர்க்க முடியாது. ஆனால் அந்த உணவின் அளவை குறைப்பதற்கும் அதிகப்படியான இன்சுலின் அதுக்கு செலவாகின்றதே என்பதை நாம் கவனத்தில் கொண்டு இன்சுலின் அதிகம் தேவைப்படாமல் கடித்து சாப்பிடக்கூடிய நெல்லிக்காய், கொய்யா, பப்பாளி, வெள்ளரிக்காய், சப்போட்டா, பலாப்பழம், இல்லென்றால் நனைத்த அவல் உணவுகள், சிவப்பு கலர்ல கிடைக்கிற கவுனி அரிசி அவல், பூங்கார் அரிசி அவல், மாப்பிளச்சம்பா அவல், இதை சற்று நனைத்து தேங்காய் துருவல் இட்டு மிளகு, சீரகம், கேரட்டு, முட்டைகோஸ் தடவை ஒரு கார அவலாக. இல்லை எனக்கு உடலில் குளுக்கோஸ் சக்தி தேவைப்படுகின்றது என்பவர்கள் கிஸ்மிஸ் பழம், பேரிச்சம்பழம், அத்திப்பழம் இவைகளை கட்டிங் செய்து அந்த பிரவுன் கலர் சிவப்பு அவலில் நனைக்கப்பட்ட அவல்ல தேங்காய் பூவுடன் இதையும் கலந்து ஒரு சுவையான அவல் பாயாசமாகவும் நாம் சாப்பிட முடியும். வரும் காலகட்டத்தில் நாம் இதை உணர்ந்து எந்தெந்த நோய்களுக்கு எந்தெந்த உணவுகளை நாம் அதிகப்படியாக எடுத்துக்கொள்ள வேண்டும், எதை குறைக்க வேண்டும் அல்லது தவிர்க்க வேண்டும், இது குறித்தான ஒரு உணவு மருத்துவ வகுப்பாக இந்த கிளாஸை நாம் அற்புதமாக கொண்டு செல்லலாம் என்று இறை அருள் அனுமதித்தார்.
இஃப் காட் பெர்மிட் இட் ஷுட் பி டன் வெல் என்று சொல்வார்கள். இறைவனுடைய அனுகிரகத்தில் இந்த காலச்சக்கரம் என்ற அற்புதமான வகுப்பின் மூலம் உணவு சார்ந்த விஷயங்களை இன்னும் ஆழமாக பேசுவோம். முடிவாக இந்த நிகழ்ச்சியின் சாராம்சமாக அடியே நீங்க சொல்ல வருவது, நாம் சமைத்த உணவு குற்றமில்லை, நாம் வாங்கி வந்த ஒரு அமைப்பு தான் என்பதை ஏற்றுக்கொண்டு எதையும் மனப்பூர்வமாக செய்த வேண்டும். அதை சாப்பிடுவதற்கு முன்னதாக நம் பிளேட்ல ஒரு கொய்யா பழமோ பப்பாளி பழமோ ஏதாவது ஒரு வகை பழத்தை நன்கு எடுத்துக்கொண்டால், ஒரு 25% எடுத்துக்கொண்டால் சமைத்த உணவின் ஆதிக்கம் குறையும். நம்பர் 1. இரண்டாவது, எந்த உணவையும் நன்கு மென்று சாப்பிடுகின்ற கலையை, சமைத்த உணவாக இருந்தாலும் மென்று சாப்பிடக்கூடிய கலையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆனா பாலிஷன் ரைஸ்ல மென்று சாப்பிட முடியாது. ஆகையினால்தான் கைக்குத்தல் அரிசி, அவல் போன்ற செமி நேச்சுரல் ஃபுட்டுக்கு மாறிக்கொள்ள வேண்டும். நான்காவதாக, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆழ்ந்த சுவாச பயிற்சியை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். வெறும் தண்ணீரை, சத்தற்ற துபாக்கூர் தண்ணீர் என்று நாம் சொல்கின்ற ஆர்வா தண்ணீர், மினரல் வாட்டர் என்று நம்மை முட்டாளாக்கி கொண்டிருக்கும் தண்ணீரை விட்டு விலகி மழை நீர் கிடைக்கின்றதா, ஆத்து நீர் கிடைக்கின்றதா, குளத்து நீர் கிடைக்கின்றதா என்பதை கவனித்து அதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். எதுவுமே மழை நீர் சேமிக்கவில்லை ஐயா, நான் என்ன செய்து கவலைப்பட்டீர்கள் என்றால், கிடைக்கின்ற உணவை அடுத்து பனிகாலம் முடிந்து வெயில் காலம் வரப்போகிறது. நன்னாரி வேர் தண்ணீர், சீரக தண்ணீர், மதிமுக தண்ணீர், நெல்லிக்காய் ஊற வைத்த தண்ணீர், தேன் லெமன் கலந்த தண்ணீர், எனக்கு சக்கரை வியாதி என்பதனால் கொய்யா இலை தண்ணீர், ரோஜா இலை ஊற வைத்த தண்ணீர், துளசி இலை ஊற வைத்த தண்ணீர், செம்பருத்தி பூ ஊற வைத்த தண்ணீர், இப்படி ஏதாவது மருத்துவ குறைகள் உள்ள உணவுகளை சாராம்சம் நிறைந்த மூலிகை உணவுகளை எடுத்துக்கொள்வதன் மூலம் நம் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ள முடியும். நம் ஆரோக்கியம் நம் கையில் தான் இருக்கிறது. நமக்கு நாமே சூன்யம் வைத்துக் கொண்டோம் என்றால் அதற்கான புரிதல் நம்முடன் இல்லை. இந்த ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்பாடு செய்து கொடுத்த இந்த அற்புதமான நிகழ்வின் மூலம் நமக்கு கிடைத்த இயற்கை உணவு சார்ந்த இந்த உடலை வளர வைக்கின்ற, இந்த உடலை வாழ வைக்கக் கொள்கின்ற, இந்த உடலுக்கு தேவையான நுட்பமான உணவு கலாச்சாரத்தை நாம் சரியாக புரிந்து கொள்வதன் மூலம் நாம் ஆரோக்கியம் பெறலாம். நமக்கு சுற்றியுள்ளவர்கள் ஆரோக்கியப்படுத்த முடியும். மகிழ்வித்து மகிழ்வோம். வாருங்கள். வாழ்க நலமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க நலமுடன். ஐயா, நான் கிளாஸ்ல 6:30 முடிக்க சொல்லியிருக்கீங்க இல்லையா? பேசுங்க பாப்பா. நல்லது. நன்றி நன்றி ஐயா. சிறப்பான ஒரு தகவல். அதாவது 200 நாட்கள் உங்களிடம் நாங்கள் அனுமதி கேட்டு 200வது நாளில் இருந்து எங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீர்கள். நன்றி நன்றி. காலச்சக்கரம் மூலமாக அனைவரின் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா எவ்வளவு பிஸியான ஷெட்யூல்ல இருந்தாலும் இன்னைக்கு காலச்சக்கரம் நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி தொடர்ந்து அவர்களுடைய உரைகளை இந்த காலச்சக்கரம் நிகழ்வில் கலந்து கொள்வேன் என்று அன்றே நம்ம 200வது நாளில் சிறப்பானது ஒரு கூறினார்கள். அதே போல் இன்றும் கேட்டவுடன் கண்டிப்பாக கலந்து கொள்கிறேன், நான் காலச்சக்கரம் நிகழ்வில் தொடர்ந்து பயணிக்கிறேன், வாரம் ஒரு முறை உங்களுக்கு நல்ல ஒரு கருத்துக்களை, சிந்தனைகளையும் உணவு முறைகளை பற்றி அருமையான கருத்துக்களை அளிக்கிறேன் என்று கூறினார்கள். அதன்படி இன்று காலை நமது காலச்சக்கரம் நிகழ்வில் ஒரு அரை மணி நேரம், அதாவது அவர்கள் கருத்துக்கள் நிறைய உள்ளன. ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இதே காலை 6 மணி முதல் 6:30 வரை நமக்கு ஒரு சிறப்பான வாழ்க்கைக்கு தேவையான, உடலுக்கு தேவையான, இன்று வாழும் நம் வாழ்க்கைக்கு என்ன உணவு முறைகள் நமக்கு வேண்டும், எதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், எதை எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்பதை நாம் இன்று பயன்படுத்தும் முறைகள் உண்மையானதுதானா, இல்லை நாம் உண்மையான முறைகள் என்ன பயன்படுத்த வேண்டும் என்பதை அருமையாக விளக்க உள்ளார்கள். இன்றைய காலகட்டத்திற்கு நாம் ஒரு சின்ன உதாரணமும் நமக்கு அளித்துள்ளார்கள். எந்த உணவை நாம் முதன்மையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை
ஒரு சின்ன ஒரு கருத்தை நமக்கு இன்றைய வலியுறுத்தி உள்ளார்கள். கண்டிப்பாக நாம் இன்று உண்ணும் உணவில் முதன்மையானது என்ன என்றால் மென்று சாப்பிட வேண்டும் என்பது ஈழர் பாஸ்கர் ஐயா சொன்னது போல் நாம் உணவை மென்று சாப்பிட வேண்டும், தண்ணீரை சாப்பிட வேண்டும், உணவை குடிக்க வேண்டும் என்பதுதான் உண்மையான கருத்து. அதன்படி ஒவ்வொருவரும் அதாவது ஐயா சொன்னது போல் 200 நாட்களை கடந்து விட்டாலும் 201வது நாளில் இருந்தாவது இந்த காலச்சக்கரம் நிகழ்வில் கலந்து கொள்பவர்கள் தங்களது வாழ்க்கை முறையில் உணவு முறையை மாற்றினாலே உடலில் உள்ள நோய்கள் வராது, இருந்தாலும் பரவாது என்பதை அருமையாக விளக்கியுள்ளார்கள். ஆகையால் ஐயா சொல்வது போல் ஒவ்வொரு நாளும் இந்த காலச்சக்கரம் நிகழ்வில் ஒவ்வொரு கருத்துக்களையும் நாம் உள்வாங்கி நமது வாழ்க்கை முறையில் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை அனைவருக்கும் நாங்கள் சிறந்தாழ்ந்து கண்டிப்பாக கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய இந்த நிகழ்வில் ஐயா சொன்னது போல் சாப்பாட்டு முறைகளில் இன்று நாம் பயன்படுத்தும் அரிசி முறைகளே நமக்கு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. வாழ்க்கைக்கு தேவையான அரிசி முறைகள், பாரம்பரிய அரிசி முறைகள் எல்லாம் இன்று நமது சந்தையில் கிடைக்கின்றன. அவற்றை வாங்கி பயன்படுத்தி நாம் உணவை ஏற்படுத்தி கொண்டாலே இன்னைக்கு நம்ம உடல் செழிப்பாக இருக்கும் என்பதை அவர்களை வலியுறுத்தி உள்ளார்கள். நமது வாழ்க்கை பயணம் வேறு விதத்தில் இப்போ அதாவது மாற்றி அமைக்கப்பட்டு விட்டது. இனிமேல் இந்த நிகழ்வில் கலந்து கொள்பவர்கள் தங்களது வாழ்க்கை முறையை நமது காலச்சக்கரம் நிகழ்வில் சொல்வது போல் அனைவரும் மாற்றி அமைத்து உணவை உட்கொண்டு செய்முறைகளை செய்து பயிற்சிகளையும் செய்து இன்னைக்கு ஐயா பேசியிருக்கிறாங்க, வாழ்க்கை முறையில உணவை பத்தி பேசியிருக்காங்க. இந்த அரிசி வகைகளை பத்தி நாளைக்கு பேசுறதுக்கு நம்ம இந்த காரைக்கால் பாஸ்கர் ஐயா வர்றாங்க. இதே மாதிரி ஒரு நிகழ்வு நமக்கு கிடைக்கிறதே பெரிய பாக்கியம். அதாவது இன்னைக்கு வாழ்க்கை முறையில அந்த உணவை எப்படி சாப்பிடுறது, என்ன அரிசி வகைகள் அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு பேசிட்டு அந்த அரிசி வகைகள் என்ன, அதோட பயன்கள் என்னங்கிறத மறுநாளே நமக்கு கொடுக்கறதுக்கு இந்த நிகழ்வு நடக்குதுன்னா இது இன்னைக்கு காலகட்டத்துல கிடைக்காத ஒரு நிகழ்வு, எந்த ஒரு சரித்திரத்திலும் கிடைக்காத நிகழ்வா கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த அன்பர்கள் கண்டிப்பாக அனைவரும் இதை பின்பற்றி இந்த நிகழ்வை உங்களுக்கு உடலுக்கும் உள்ளத்திற்கும் ஏற்ற நிகழ்வாக ஏற்படுத்தி அனைவரும் பயன்பெற வேண்டும் என்பது அனைவரும் கருத்து. எங்களது காலச்சக்கரம் தலைப்பாக எண்ணி அனைவருக்கும் நன்றி கூறி இந்த நிகழ்விலே எங்களுக்கு சிறப்பான தகவலை அளித்த எங்களது சிவகாசி மாரஞ்சி அவர்களுக்கு காலச்சக்கரம் நிகழ்வு மூலமாக மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து புதன்கிழமை ஐயா நமக்கு அரை மணி நேரம் நல்ல கருத்துக்களையும் சிந்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் அளிக்க உள்ளார்கள் என்பதையும் அனைவருக்கும் இந்த தருணத்தை சிறந்தாழ்ந்து கேட்டுக்கொள்கிறோம். நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். ஒரு சின்ன கருத்து. தொடர்ந்து 3 நாட்கள் நம்முடன் பயணித்த ரோட்டரி கிளப் ஆஃப் திருவாரூர் சங்கத்தின் தலைவர் பிரபாகரன் அவர்கள் இந்த நிகழ்வை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்க. அனைவருக்கும் காலை வணக்கம். மிக அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொண்டிருக்காங்க திரு குணபாலன் அவர்கள். இது ஒரு விதத்துல ஒரு நம்ம குரூப்ல ஒரு அம்மா சொன்னாங்க, லேடி, என்னோட வாழ்க்கை முறையை இவங்க மாத்திட்டாங்கன்னு. நிச்சயமா அது மாதிரி என்னையும் மாத்துறதுக்கான ஒரு அரிய வாய்ப்பை தான் நீங்க தேடி கொடுத்துருக்கீங்க. அது முதற்கண் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொள்கிறேன். ஏன்னா ஒருத்தர் லைஃப்லயும் ஒரு சேஞ்ச் ஆஃப் டைம் வரும்போது தான் எல்லாமே நடக்கும். அதுல இத மாதிரி ஒரு சேஞ்ச் ஆஃப் த டைம். ஸோ நம்ம எப்படி வாழ்வியல் முறையில மாரஞ்சி சொன்ன மாதிரி சாப்பாட்டை மென்று சாப்பிடணுன்றது நான் வெக்கத்தோட்டு சொல்றேன். 5 நிமிஷம் கூட நான் சாப்பாட்டுக்கு டைம் எடுத்துக்க மாட்டேன். சாப்பிட்டோமா மிச்சமா ஓடினோமான்னு ஓடிக்கிட்டே இருந்தோம். எதுக்காக ஓடுறோம், யாருக்காக ஓடுறோம்னு தெரியாம ஓடிட்டான். ஸோ தயவு செய்து ஐயா சொன்னதா நிச்சயமா இதுல ஏத்துக்கிட்டு என்னோட லைஃப் ஸ்டைலையும் மாத்தணுங்கிறதுல தெளிவா இருக்கேன். என்னால முடிஞ்ச மட்டும் எத்தனை பேரை இதுல தான் முக்கியம். இன்னைக்கு ஆரோக்கியமா வச்சுக்கிறது அப்படிங்கிறதுதான். நிச்சயமா இத தொடர்ந்து பயணிக்கிறதுக்கு என்னால முடிஞ்ச அத்தனை
சப்போர்ட் எல்லாம் பெருசா நம்ம ஒண்ணு உங்களுக்கு சொல்றது இல்லை. இருந்தாலும் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த டிஜே செல்வநாதன் சாரை தான் பெருமையா சொல்லணும். ஏன்னா அவங்களும் இதை வந்து ரொம்ப ஊக்குவிச்சாங்க. எல்லாத்துக்கும் மேல எங்களோட துணை ஆளுநர் திரு ஜானி ஜான்சன் வந்து கம்பல்சரியா நீங்க பண்ணுங்கன்னு சொன்னதுனாலதான் எனக்கு இந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ரொம்ப நன்றி. பட் இந்த நிகழ்ச்சியில கேட்டுட்டு நம்ம வந்து நம்மளோட டெய்லி வாக்கிங் பண்ணி போயிட்டு இருக்கேன். ஸோ அதனால நிச்சயமா இது ஒரு நல்ல நிகழ்வா இருக்குன்றத உங்கள்கிட்ட என்னோட இதை பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. நன்றி சார். உங்களது கருத்திற்கு நன்றி. தொடர்ந்து பயணியுங்கள். உங்களது வாழ்க்கை சிறப்பாகும், உங்களது எண்ணங்களும் சிறப்பாகும் என்பதை தெரிவித்துக் கொண்டு கண்ணப்பன் ஐயா வாழ்க வளமுடன். குறிப்பா வந்து மாரணையா சொல்றது ஒரு நேச்சுரோபதி மருத்துவர்களுக்கான ஒரு கேம்ப் நடக்குது. நல்லா இந்த கருத்தை உள்வாங்க வேண்டியது இருக்கு. அந்த கேம்ப்ல வந்து எல்லாத்துக்கும் சான்றிதழ் மெடல் எல்லாம் கொடுத்துட்டு மீதி இருக்கு அந்த சான்றிதழ் மெடல் எல்லாம். ஐயா என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த சிவகாசியில அந்த தாய்வழி இயற்கை உணவுன்னு சொல்லி வச்சிருக்காங்க. எவ்வளவோ உணவகம் வச்சிருந்தனாலும் ஐயா ஒரு உணவகம் வச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த மீதி இருக்கக்கூடிய சான்றிதழை வந்து அங்க இருக்கக்கூடிய கீரைகள் விற்கிறது, இளநீ விற்கிறவங்க, மற்ற பழக்கடைக்காரர் எல்லாம் கூப்பிட்டு, நீங்க தான் முதன்மையான மருத்துவர், எங்களை விட நீங்க தான் சிறப்பாக மக்களுக்கு தொண்டு செய்யறீங்க, நல்லது செய்யறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் அத ஊக்குவிச்சிருக்காங்க, கொடுத்திருக்காங்க. இப்படி ஒரு தமிழகத்துல ஒரு புரட்சியாளர்னு கூட சொல்லலாம். உணவுல ஒரு புரட்சிய செய்யறது, மக்களுக்கு வந்து ஒரு நல்லதை எடுத்து சொல்றது அப்படிங்கிறது. அதுலயும் குறிப்பா வந்து நம்மாழ்வாரால வந்து தொடங்க வைக்கப்பட்ட அந்த தாய்வழி இயற்கை உணவகம் அப்படிங்கிற ஒரு செயல்பாட்டையும் செய்துகிட்டு இருக்காங்க. இப்படி பல்வேறு வேலைகளுக்கு இடையிலேயும் இந்த காலை சக்கரத்துல இந்த காலை வேலையில இந்த பிரபஞ்ச சக்தியை வந்து எப்படி உட்கருவிக்கிறது, அதை எப்படி நம்ம வந்து ஆற்றலாக மாற்றி கொடுப்பது அப்படிங்கிற நிகழ்வுகள் வந்து மேலும் இந்த நிகழ்வை வந்து மெருகூட்டுவதாக, மேலும் மேலும் வலிமை சேர்ப்பதாக இந்த நிகழ்வு அமைஞ்சிருக்குது. அப்படிப்பட்ட ஒரு கூட்டு முயற்சியில வந்து இந்த நிகழ்வு பயணிக்குது அப்படின்னு தெரிவிச்சுக்கிட்டு, இதுல பயன்பெறவங்களும் சரி, அந்த பயன்பாட்டை ஏற்படுத்தி கொடுத்த நல்ல உள்ளங்களும் சரி வளரணும். வாழ்க வளமுடன், நலம் பெறுக, வளம் பெறுக. நன்றி ஐயா. சிறப்பான கருத்து. அதாவது ஐயா வந்து சர்டிபிகேட் கொடுத்தாங்கன்னு சொன்னீங்க. உண்மை நிலவரத்தை இன்னைக்கு வந்து கரெக்டா சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு நமக்கு உண்மையான மருத்துவர்கள் யாருன்னா பழ வியாபாரிகளும், இளநீ வியாபாரிகளும், மற்றும் இயற்கை சார்ந்து விற்பனை செய்யும் காய்கறி வியாபாரிகளும், இயற்கை சார்ந்து விற்பனை செய்யும் அரிசி, நெல் வகைகள் இவளை சார்ந்த வியாபாரிகள் தான் உண்மையான மருத்துவர்கள் என்பதை, அதாவது அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஊர்ல பார்த்தீங்கன்னா ஒரு கடை இருக்கும், நாட்டு மருந்து கடை. அந்த கடைக்கும் வந்து இன்னைக்கு வந்து நமக்கு வந்து ஒரு உண்மையான மருத்துவர்கள் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். உண்மையாக அவர்கள் செய்த அந்த சேவைக்கு இந்த காலச்சக்கரம் நிகழ்வு கண்டிப்பாக பாராட்டுகிறது. அனைவரும் இதை உள்வாங்கி நாம் இனி மருத்துவரை தேட வேண்டும் என்றால் ஒரு பழை கிடைக்கும், ஒரு இளநீர் கிடைக்கும், ஒரு நாட்டு மருந்து கிடைக்கும், ஒரு இயற்கை சார்ந்து விற்பனை செய்யும் ஒரு மளிகை கடைக்கும் சென்று நாம் பொருள்களை வாங்கினால் நமக்கு உடலுக்கு உண்மையான மருத்துவராக இருக்கும் என்பதை வலியுறுத்தி நமக்கு சிறப்பாக எடுத்துக்காட்டிய ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. இன்றைய காலச்சக்கரம் நிகழ்வானது இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்கிறோம். மீண்டும் நாளை காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை இயற்கை சார்ந்து வாழ்வியல் சார்ந்து வேளாண்மை செய்யும் காரைக்கால் பாஸ்கர் ஐயா அவர்களுடன் தொடர்புடன் நாளை சந்திப்போம் என்று நன்றி கூறி, ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் மாரஞ்சி அவர்களை கேட்டுக்கொள்ளலாம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தலைவரை என் பண்ணிடலாமா?
பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம்.